Friends, in this video, camera SD card எப்படி select பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் and யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. மறக்காம சேவ் பண்ணிட்டு photography interest உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம SD card select பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த SD cardல என்னென்ன எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரேஜ் சொல்லிட்டு ஹைலைட்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 16GB, 128GB, 64GB ன்னு சொல்லிட்டு இது நம்ம எல்லாருக்குமே நார்மலா தெரியும். ஸோ அது நோ ப்ராப்ளம், அது செக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து SDXCன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. SDHCனா செக்யூர் டிஜிட்டல் ஹை கெப்பாசிட்டி, அது SDXCனா செக்யூர் டிஜிட்டல் எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டி. இந்த HC ஹை கெப்பாசிட்டின்றது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணுறீங்க, ஒரு இமேஜ் தான் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த ஹை கெப்பாசிட்டின்ற அந்த ஒரு டைப்பான மெமரி கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். பட் XCன்னு இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸ்டெண்டட் கெப்பாசிட்டி, இதுதான் நம்ம மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து இப்போ கண்டினியூஸாக ஷட்டர் யூஸ் பண்ணி ஒரே செகண்டில் ஒரு 10 இமேஜ் அதுமாரி எல்லாம் எடுப்பீங்க தெரியுமா? அந்தமாதிரி டைம் அப்போ வீடியோ 4Kல நீங்கள் எடுக்கிறது அந்தமாதிரி டைப் எல்லாமே நம்ம வந்து HDXC தான் நம்ம வாங்குவோம். நெக்ஸ்ட் வந்து ரீட் அண்ட் ரைட் லெஃப்ட் சைடில் SD கார்டு லெஃப்ட் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 300 MBPS ரீடு, அப்புறமா 200 MBPS ரைட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டில் அதை ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் C மாதிரி போட்டு 10ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஸ்பீட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து 4 வெரைட்டியாக இருக்குது. C2, C4, C6, C10. இப்போ வந்து மோஸ்ட்டாக எல்லா மெமரி கார்ட்லையும் C10 தான் இருக்குது. இது வந்து மினிமம் 10 MBPS ஸ்பீட் கிளாஸில் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து U மாதிரி போட்டு 1 போட்டிருக்கோம், U மாதிரி போட்டு 3 போட்டிருக்கோம். அப்படின்னா என்னன்னா, அது வந்து ரைட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. U1 10 MBPS மினிமம் 10 MBPSல வந்து ரைட் ஆகும். அதே நீங்கள் வந்து U3ன்னு போட்டிருந்தீங்கன்னா அது வந்து மினிமம் 30 MBPS வந்து ரைட் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்பீடை வந்து குறிக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. SD கார்டு ரைட் சைடில் வந்து ரோமன் நம்பர் எப்படி 1, 2ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த 1, 2னா என்னன்னா UHSன்னு சொல்லுவாங்க. UHS1, UHS2ன்னு சொல்லுவாங்க. UHSனா என்னன்னா அல்ட்ரா ஹை ஸ்பீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து UHS1 வந்து அதோட ரீட் ரைட் ஸ்பீடு வந்து 104 MBPS வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப் டு 104 MBPS வரைக்கும் இருக்கும். அதே UHS2 வந்து 312 MBPS வரைக்கும் அது ரீட் ரைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் வந்து SD கார்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே ஒரே ஒரு ரோ மட்டும் அந்த சிப்பில் இருக்கிற கோல்டன் கலரில் இருக்குல்ல, அது வந்து ஒரே ரோ மட்டும் இருந்துச்சுன்னா வந்து UHS1 சொல்லுவாங்க. அதே 2 ரோ இருந்துச்சுன்னா அது வந்து UHS2ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சைடில் V30 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படின்னு என்னன்னா வீடியோ ஸ்பீட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மினிமம் V30 கண்டிப்பாக இருந்தாகணும். அதுக்கு மேலே இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். மினிமம் V30 கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம SD கார்டில் என்னென்ன எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கேமராக்கு எதாவது செட் ஆகும், அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நம்ம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.